நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ காலையில எந்திரிச்ச உடனே பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா, இன்னமும் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வராதது அதன் முக்கிய காரணமா இருந்துச்சு. இலக்கியாவும் நம்ம ரேவதி கிட்ட சொல்லிட்டு, "நான் இப்போ சீக்கிரமா போய் ஆகணும். இல்லன்னா அங்க மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பி நேரா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஆனா, அதுக்குள்ளேயே இந்த பைரவி வந்துட்டு, "என்ன இன்னும் இந்த இலக்கிய ஆளையே காணோம். எங்க போனா? என்ன ஆனா?" அப்படின்ற மாரி வந்து தெரியாம, வெளிய போயிட்டு "செப்பல் இருக்கா?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு, செப்பல் இல்ல அப்படின்ன உடனே, நேரா நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, கடைசியில கௌதம் கதவ அந்த டோர் கதவ வந்து பார்த்தீங்கன்னா தட்ட ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம ஜானகி வந்துட்டு கௌதம் என்னாச்சு? ஒழுங்கா வந்து பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்லு. இலக்கியா உள்ள தான் இருக்காளா? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கௌதமும் எவ்வளவோ சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இலக்கியாவுக்கு இப்போ அதிகாலையிலேயே கனவு வந்துச்சு இல்லையா? கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு கனவு வந்ததுனால, இந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பலிச்சிரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான், இப்போ அங்கிருந்து கிளம்பி வேகமா வந்து பார்த்தீங்கன்னா ஓடோடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு கரெக்ட்டா அதாவது ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்காங்க ஜானகி மேல. ஏன்னா, இந்த ஒரு விஷயத்த பத்தி இன்னமும் வந்து சொல்லவே இல்ல அப்டின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது இவ்ளோ வருஷமா தெரிஞ்சிருந்துமே கூட, தன்னோட சொந்த அம்மா யாரு அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்டி சொல்லாம இருக்காங்களே அப்டின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு, "ஜானு நீ வந்து பார்த்தீங்கன்னா பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இலக்கியா மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்காத. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் பல விஷயங்கள வந்து வெளிய கொண்டு வர வேண்டியதா இருக்கும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ ஜானகி கிட்ட வந்து ரேவதிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்காக கௌதம் போறாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அதாவது மேல போயிட்டு அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இங்க தான் இருந்தேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியிலருந்து வர மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியாம பைரவி ஒரு பக்கம் திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. ஏன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருக்கிறதுனால ஈஸியா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்ம இலக்கியா கனவு வந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்கல. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இங்க ரொம்பவே திணறிட்டு இருந்தார் இல்லையா? அந்த ஒரு டைம்ல நம்ம இலக்கியா இருந்துட்டு, "அத்த என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் இங்கேயே தான் இருக்கேன். எங்கேயும் போகல." அப்படின்ற மாரி வந்து சொல்லி கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. ஆனா, இந்த பைரவிக்கு நல்லாவே தெரியும். இலக்கியா இப்ப தான் வந்தா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் செருப்பு போய் பார்க்கும்போது, செருப்பும் வெளிய இருந்ததுனால, என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இப்போ திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு இருக்கா. ஆனா, வசமா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனா? என்ன ஆனா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி கிட்ட சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. ஆனா, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க நடக்கிற மாரி இல்ல. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட இந்த மாரி தான் எனக்கு கனவு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி அத்த கிட்ட ரேவதி அத்தைய பத்தி வந்து சொல்லிடாதீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த பைரவி வந்துட்டு அடுத்தடுத்த பிளான் வந்து பண்றது மட்டும் இல்லாம, நம்ம இலக்கியாவும், கௌதமும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு விஷயத்த பத்தி எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற மாரி போம்போது, பயங்கர கோவத்தோட கௌதம் வந்துட்டு, இந்த பைரவியோட கழுத்த புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நெரிச்சு, இந்த வீட்ட விட்டே தொரத்த ஆரம்பிச்சுறாங்க. அதாவது எஸ்எஸ்கேவுக்கு மட்டும் நம்ம கௌதமோட அம்மா ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ நாளா நம்ம கொல்ல துணிச்சிட்டு இருக்கிறது இந்த கௌதம தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் கௌதம்க்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் மாறும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.